வணக்கம். நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் கவனிச்சிட்டு வரேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு 2 வருஷமாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. எனக்கு தொடர்ந்து மருத்துவ செய்தி வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் குடும்பம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே சேர்த்துருக்கத்துல எங்கள் அக்கா அம்பிகாபதி தலைமை ஆசிரியர் கலைமகள் வித்தியாசாலை தலைமை ஆசிரியரும் இந்துமதி வடக்கங்குளத்தில் இருக்காங்க. அவங்க மாப்பிள்ளையும் வந்து எங்கள் வீட்டில் புகுந்து பத்திரத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரி சங்கர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் பத்திரத்தை எடுத்தீங்களான்னு இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறோம். புகார் கொடுத்தா காவல் நிலையத்தில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. திரும்ப அடுத்து சீபா ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட்டு போனோம். மேல் சிகிச்சைக்காக கூட்டு போனோம். கூட்டு போச்சுன்னா சிகிச்சை வச்சுக்கலாம். என் தங்கச்சி எங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவியாக வச்சுருக்காங்க. செருப்பாலத்தை அடித்து அவங்கள விரட்டி விட்டு அவங்களே உட்காந்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவையும் கடத்தி எங்கள் அக்கா வீட்டில் கொண்டு போய் எங்கள் அம்மாவை தனி அறையில் அடைச்சி சித்திரவதை பண்ணி பட்டினி போட்டு சீக்கிரமாக எங்கள் அம்மாவை கொண்டுட்டாங்க. அதை அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எரிச்சிட்டாங்க. அதாவது அனாதை பணம் மாதிரி எங்கள் அம்மா ஒரு கோடீஸ்வரி அப்படியாக இருந்தால் அனாதை பணமாக எரிச்சிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இப்போ எங்கள் அப்பா 15/4/2026 வந்து ஆழ்வார்த்து நகரில் போய் ஏன்னா அவங்க வீட்டில் பலமுறை போயிருக்கேன். எங்கள் அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில் பலமுறை போயிருக்கேன். ஆனால் அவங்க கேட்டபடி அந்த அம்பிகாபதி கைச்சமும் இந்துமதியும் ஓடி வந்து நீ அப்பாவை பார்க்கக்கூடாது பலமுறை நான் தடுத்துருக்காங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வச்சாலும் அவங்க கேட்டுட்டு போய் பலமுறை தடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சல். நம்ம அப்பாவை கடைசி காலத்தில் பார்க்க முடியலையே, இவ்வளோ நாள் பார்த்தா நம்ம 1 மாதத்தில் உயிர் போன இடத்துல பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம் தான் மனசுக்குள்ள. எங்கள் அப்பா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆழ்வார்த்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு 15/4/2026 கூட்டு போய் சொத்து எல்லாமே அவங்க 2 பேருமே முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு நாங்கள் ஏதாவது தெரிஞ்சால் எங்கள் அப்பாவை கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏதாவது பண்ணிடுவோங்கிற நோக்கத்துக்காக என் தங்கச்சி வடக்கங்குளத்துக்கு எங்கள் அப்பாவை கடத்திட்டு போய் அங்கே வச்சுருந்தாங்க. நான் இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்கறதுல வடக்கங்குளத்தில் இருக்காங்க அப்படின்னாங்க. நான் பார்க்குறது என்னால் மட்டும் ட்ரை பண்ணுறதுக்குள்ள காலையில் 6:30 வருது. உங்கள் அப்பா டெட் பாடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து எனக்கு வருது. அந்த கிழங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரோம். ஏதோ சந்தேகம் மரணமாக இருக்குது எங்கள் அப்பா மேலே. எங்கள் அப்பா எந்த ஸ்டேஷன் போனீங்க? குறும்பூர் ஸ்டேஷன் தான் போனோம். குறும்பூர் ஸ்டேஷன் தான் வந்தேன் சார். குறும்பூர் ஸ்டேஷன் வந்து சந்தேகம் மரண மாதிரி இருக்குது. நான் பார்க்க போகிறேன்னா இதுல எங்கள் அப்பா இறந்ததா செய்தி வருது அப்படின்னு சொன்னேன். சொன்னாக்கில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் முதல்ல தான் இருந்தார். எங்கள் வீட்டுக்காரங்க இல்லை, நானும் பேர் தான் இருக்கோம். போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணாங்க. அப்போ தருணத்தில் பாடியை தாரம் 29 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. பாடி தரத்துக்கு லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் போனதில் ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. குடும்ப சம்மந்தமாக நிறைய பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. எந்த எஃப்ஐஆருமே அவங்க போடல. அதனால் மன வருத்தம் எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு எல்லாருமே அதிகமான மன உளைச்சல் தான். அதனால் போனாக்கில் அப்போது வந்து மோதலில் எங்கள் வீட்டுக்காரர் நீ என்ன அட்வொகேட் வேலை பார்ப்பியான்னு வாயில் குத்தி 3 பல்லக்காங்களை ரத்தமாக வடிது கண்ணில் குத்திருக்காங்க. கண்ணால் தானே நீ பார்ப்ப, இன்னும் கண்ணை குத்திருக்காங்க. கண்ணில் இல்லை அடிப்பட்டு காயம் இருக்குது. என் பையனுக்கு வருமா அடி. எங்கள் வீட்டுக்கு சட்டையெல்லாம் கழித்து அடின்னு அடித்து ஏகப்பட்ட காயத்தோடு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரையும் என் மகனையும் காப்பாற்றுறது தமிழக முதல்வருடைய பொறுப்பு. இந்த காவல்துறையில் புகார் அளிக்க போன என் தம்பி மகனையும் கடுமையாக தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிரை காப்பாற்றுறதுக்கு தேவையான சிகிச்சை அளித்து காப்பாற்றுவேன். மீண்டும் ஒரு சாத்தாவோட சம்பவம் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களையும் தூத்துக்குடி நம்ம தமிழக முதல்வர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர்? தேவபிரபு. உங்கள் பேர்? உமாபதி.